2 பேர் தான் பேசி இருக்கிறாங்க. இன்னும் சில கருத்துக்களை கேட்டாதான் நமக்கு தெளிவு வரும் நினைக்கிறேன். அப்படி நம்மை தெளிவுபடுத்த சொல்வேந்தர் ரம்லத் பானு அவர்களை நாம் மிக அன்போடு அழைக்கிறோம். ரம்லத் பானு அம்மா அவர்கள், மேடை உங்களிடம். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளவே மாட்டான், அழிக்கத்தான் போறான்னு தான் கவிஞர் இன்றைய சூழ்நிலையில் இருந்தால் எழுதியிருப்பார். சொல்வேந்தர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஆளுறதுன்னா என்னங்க? 7 உலகை ஆள்றதுன்னா என்ன? அறிவியலோட ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை யூஸ் பண்ணி மனிதகுல மேம்பாட்டிற்கு அதை பயன்படுத்துறது தான். ஆனால் இப்போ அப்படியே நடக்குது. டிசைனாக புது டெக்னிக்காக கண்டுபிடிக்கிறானுங்க. எப்படியெல்லாம் அறிவியலை மிஸ்யூஸ் பண்ணலான்ட்டு, எப்படியெல்லாம் அறிவியலை மிஸ்யூஸ் பண்ணி நாட்டு மக்களையும் அதன் வளர்ச்சி, நாட்டோட வளர்ச்சியும் பொருளாதார வீழ்ச்சியையும் எல்லாம் கீழே கொண்டு போய் விடலாம், அழிவு பாதையில் செலுத்தலாங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. என்ன இன்னைக்கு அதிசயமாக ஜூம் மீட்டிங் வாயிலாகவே நம்மளுடைய நடுவரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே கேட்குது. குப்புரான சத்தியமாக நம்ம ஒன்றிய ஆட்சி பற்றி நான் பேசவே இல்லையா. ஜூம் மீட்டிங்னு தான் ஞாபகம் வருது. பேச்சுத்திறன், சொல்வேந்தர் மன்றம் எதற்கு? நம்மளுடைய பேச்சுத்திறன், நம்மளுடைய நகைச்சுவை திறன், நம்மளோட உடல் மொழி எல்லாத்தையும் மேம்படுத்திருக்கு தானே. ஆனால் இப்போ அதெல்லாம் முடியுதா? இங்கே பாருங்கள், நிறைய பேர் ஜூம் மீட்டிங்கை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆடியன்ஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்க்க முடியல, கைத்தட்டல் ஒலி கேட்க முடியல, அவங்களுடைய சிரிப்பொழி கேட்க முடியல, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் என்னன்னு தெரியாமலேயே இங்கே நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் ஜூம் மீட்டிங்கிறது பொன்சங்கரன் ஐயா சொன்ன மாதிரி கொரோனா காலத்தில் ஒரு சிறந்த நிவாரணி தான். அப்புறம் ஏங்க இப்போ ஸ்கூல்லலாம் வந்து செல்ஃபோனை பேன் பண்ண சொல்கிறாங்க, ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ண சொல்லி ஒவ்வொரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லேயும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட பயன்பாட்டை விட அதனுடைய ட்ராபேக்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுனால தானே. அறிவியலோட வளர்ச்சியை மனுஷன் எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஞானவேந்தன் சார் சொன்ன மாதிரி எதிரணிக்கு தலைப்பே புரியலை. அறிவியலோட அதீத வளர்ச்சியை நம்ம இப்போ இன்றைய சூழ்நிலையில் என்ன பிரச்சனை தான், இவங்க மறுபடியும் கல் தோன்றி முன் தோன்ற காலத்தில் இருந்த நோக்கியா ஃபோனையும் சக்கரத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் அறிவியலுக்கு எதிர்வானவர்கள் இல்லை. இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பர்பஸ்ஃபுல்லாகவோ இல்லை பை மிஸ்டேக்காகவோ ஒரு சிறு தவறு இழைத்தாலும் அது ஏற்படுத்துவது டிசாஸ்டர். நியூக்ளியர் பாம், கொரோனா, டார்க் வெப், சைபர் கிரைம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இந்த டார்க் வெப், சைபர் கிரைம் எல்லாம் அறிவியல் தெரியாதவன் பண்ணுறவன் இல்லைங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, அறிவியலை ஆக்கத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா? அவன்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கானவன். அதனால தான் அந்த அழிவு பாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். அதீத வளர்ச்சி, அண்டர்லைன் த வேர்ட். பொன்சங்கர் ஐயா சொன்னார், மருத்துவ துறையில் அறிவியலின் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி சாலச் சிறந்தது, இன்றியமையாதது. அப்புறம் ஏங்க ஒவ்வொரு நாளும் புது நோயாக உருவாயிட்டு இருக்கு. லக்ஷ்மிமா சொன்னாங்க, மக்கள் வந்து இந்நேரம் அழிஞ்சிருக்கணுமே, ஏன் அப்படியே பெருகிட்டே போகிறாங்க? அது ஒரு பர்பஸ் இருக்குது. ஒரு ஆன்காலஜிஸ்ட் டாக்டர் சொல்கிறாரு, அந்த காலத்துலலாம் வருஷத்துக்கு 100-200 கேன்சர் பேஷண்ட் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஒவ்வொரு நாளும் புதிய கேன்சர் பேஷண்ட்ஸ் 100 கேன்சர் பேஷண்ட் டெய்லி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களாம்மா. இந்த மருத்துவத்துறை ஏன் எண்ணிக்கையை குறைக்கவில்லை? மருந்துகளை கண்டுபிடித்து விட்டோம் என்று ஒருபுறம் மார்தட்டி கொண்டே, மறுபுறம் நோயாளிகளின் எண்ணிக்கையை மறைமுகமாக அதிகரித்து கொண்டே தானே இருக்கிறது. இங்கே அந்த கத்தியோட மறுமுனையை பிடிக்கிறது யாரும் அங்கொருவர் இங்கொருவர் இல்லை. அறிவியலை அழிவு பாதைக்கு ஏன் கொண்டு போகணும், அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதை அழிவு பாதைக்கு கொண்டு போகிறது யாரும் இங்கிருவரும் இல்லை. மனித குலத்தை பாதுகாக்க வேண்டிய ஆட்சியாளர்களும் கார்ப்பரேட் பெருமுதலாளிகளும் ஃபார்மா மாஃபியாவும், இன்னும் சொல்ல போனால் அறிவியலை வளர்த்தவர்களே தான் அதை அழிவு பாதையில் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. நடுவர் அவர்களே, அறிவியலின் வளர்ச்சியின் நோக்கம் என்னவோ மனிதகுல ஆக்கத்திற்காக தான் இருந்தது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அதை பயன்படுத்தும் விகிதாச்சாரம், அதை பயன்படுத்தும் விகிதம் அதிகமாக எதற்கிருக்கிறது, அதன் அழிவு பாதையை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பை வழங்கி நோபல் பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
ஓவர் டு யூ நடுவரே.